إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يعتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم وقال نبينا صلى الله عليه وسلم عن أبي هريرة رضي الله عنه قال إياكم والظن فإن الظن أكذب الحديث ولا تحسسوا ولا تجسسوا ولا تحاسدوا ولا تدابروا ولا تباغضوا وكونوا عباد الله وإخوانا رواه البخاري. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இணையதளம் ஊடாக இந்த செய்திகளை செவிமடுத்துக் கொண்டிருக்கிற கௌரவத்துக்குரிய சகோதரர்களே, உலமாக்களே, தாய்மார்களே, எமது ரமலான் தொடர் நிகழ்ச்சியிலே நாம் ஏற்கனவே ஒரு தலைப்பை இடையிலே விட்டிருந்தோம். அதை தொடர்வதாக உங்களுக்கு வாக்களித்திருந்தோம். அதாவது ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய நல்ல பண்பாடுகளும் இருக்கக்கூடாத மோசமான பண்பாடுகளும் என்ற ஒரு தலைப்பிலே நல்ல பண்பாடுகள் சம்பந்தமாக 2 பாகமாக உங்களுக்கு நாம் அதை தெளிவாக எடுத்து சொன்னோம். இன்று உங்கள் மத்தியில மனிதனிடம் இருக்கக்கூடாத மோசமான பண்பாடுகள் என்றால் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மோசமான பண்பாடுகள் என்று சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட காரணம் என்னவென்றால், அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இந்த புஇஸ்து லிஉத்தம்மிம சாலிஹல் அக்லாக், நான் எதற்காக உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றால் நல்ல பண்பாடுகளை முழுமைப்படுத்துவதற்காக. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய அதபுல் முஃப்ரத் என்ற கிதாபிலே இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள். அந்த செய்தியை எமது ஷேக் அல்பானி அவர்கள் கூட சரியான தரம் என்று அதை தரப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. இந்த இது மாதிரி வரக்கூடிய ஏராளமான செய்திகளும் வேறு வேறு கிதாபுகள்ல கிடைக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா புஇஸ்து, நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டதெல்லாம் உங்கள் மத்தியிலே லிஉத்தம்மிம சாலிஹல் அக்லாக், நல்ல பண்பாடுகளை முழுமைப்படுத்துவதற்கு என்று சொல்கிறார்கள். அப்ப நல்ல பண்பாடு முழுமைப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த இடத்துல மோசமான பண்பாடு இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல நல்ல பண்பாடு முழுமையாக இருக்கிறது என்று யாராவது சொன்னால் அந்த இடத்தில் மோசமான பண்பாடு இல்லை என்று கருத்து. ஒரு ஆளை பார்த்து இவர் நல்ல மனிதர் என்று சொன்னால் அவர் மோசமான ஒருவர் இல்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். இவர் நல்லதைத்தான் செய்வார் என்று ஒருவரை பற்றி சொல்லப்பட்டால் இவர் பெரும்பாலும் மோசமானதை செய்ய மாட்டார் என்று நாங்க அதுக்கு இதை சொல்லுவாங்க மஃபூம் முகாலஃபாம்பாங்க, ஒன்றை எதிராக விளங்கிக் கொள்வது. உதாரணமாக சொல்றேன்னா, அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை திருப்பி திருப்பி கொண்டு வருவான்.
வஅதஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஅன். நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடித்து ஒன்றாகி விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு வலா தஃபர்ரகு அப்படினா, அப்ப அல்லாஹ்வின் கயிற்றை பிடித்து ஒன்றாகுங்கள் என்றாலே பிரியாதீங்கன்னு கருத்து. ஆனால் அல்லாஹ் ரிப்பீட் பண்றான், வலா தஃபர்ரகு அப்படினா பிரிஞ்சிராதீங்கன்றான். அப்ப ஒரு செய்தியை அல்லாஹ் திருப்பி கொண்டு வர மாதிரி இந்த திருமுறை வசனங்களை நீங்க பார்க்கலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? நான் உங்கள் மத்தியிலே நல்ல பண்பாடுகளை முழுமைப்படுத்த வேண்டும் என்று அனுப்பப்பட்டேன். அப்படி என்றால் மோசமான பண்பாடுகளை விட்டும் உங்களை தடுப்பதற்கு நான் வந்தேன் என்று மத்த பக்கத்தால் வழங்கிக் கொள்ளலாம். இதை சொல்லுவாங்க மஃஹூம் முகாலஃபா, ஒன்றை எதிர்கருத்தில் புரிந்து கொள்வது. இவர் நல்லவர் என்றால் மோசமானவர் இல்லைன்னு வழங்கிக் கொள்வது, இவர் மூமின் என்றால் முனாஃபிக் இல்லைன்னு வழங்கிக் கொள்ளணும். அப்ப இதை ஒன்றை எதிர்கருத்தோடு வழங்கிக் கொள்வது. அப்ப இந்த அடிப்படையிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த ஹதீஸையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மோசமான பண்பாடுகள் கூடாது என்று தியரிகளை சொல்றதை விட, அடிப்படைகளை உங்களுக்கு சொல்றதை விட, நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நேரடியாக மோசமான பண்பாடுனா என்ன அப்படின்னு நாங்க நேரடியாக செய்திக்கு வந்தா நல்லோம். ஏன்னா அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வைக்கும் போது அதுக்கு கொஞ்சம் நேரத்தை நாம எடுக்க வேண்டி இருக்குது. நல்ல பண்பாடுகள் என்ற அந்த ஆரம்ப உரையிலேயே மோசமான பண்பாடுகள் கூடாது என்பதை நாங்க விளக்கமாக சொல்லிட்டோம். இதுல ஒவ்வொன்றாக மனிதனிடம் இருக்கக்கூடாத பண்பாடுகள், அந்த பண்பாடு இருந்தால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன, ஒரு பண்பாடு இருக்கக்கூடாது, சில நேரம் ஒரு மனுஷன் இருந்தால் அது என்ன விளைவை ஏற்படுத்தும், இந்த ரெண்டு நமக்கு தெரியும். அப்ப அந்த அடிப்படையில முதலாவது நம்முடைய உறவுகளோடு சம்பந்தப்பட ஒரு அதாவது இஸ்லாமிய சகோதரத்துவத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ஒரு உடம்ப போல அப்படின்னாங்க. மஸலுல் முஃமினீன ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். ஃபீ தவாசிஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆத்துபிஹிம் கமஸலில் ஜஸத். முஃமின்கள் தங்களுக்கு மத்தியில் உறவாடுவதில், அன்பு செலுத்துவதில், ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக நடந்து கொள்வதில் ஒரு உடம்ப போல இருக்கிறாங்க. இதஸ்தகா மின் உதுவன் ததஆ லஹு சாயிருல் ஜஸத். அதுல ஒரு பகுதிக்கு நோய் வந்தால் மற்ற பகுதிகள் அதற்காக பிஸ்ஸஹரி வல் ஹும்மா, காய்ச்சலாலும் கண் விழித்தும் அவதிப்படுகிறது சொல்ல சொன்னாங்க. அப்ப மூமின்களோட உறவு ஒன்றாக இருக்கணும், ஒரு உடம்ப போல இருக்கணும். அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு மனிதனுக்கு ஏதாவது பிரச்சனை அடுத்த மூமினுக்கு அந்த வலி விளங்கணும். என்னோடு இருக்கிறார் அப்துல் காதர் சகோதரி இருக்கிறார், அவருக்கு ஒரு பிரச்சனை நமக்கு என்ன போச்சு அவருக்கு தானே என்று நினைத்தால் அது உறவு அல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூமினுடைய உறவு ஒரு உடம்ப போல, கட்டிடத்தை போல, யஷுத்து பாதுஹு பாபா, ஒன்று மற்றதை வலுப்படுத்துகிறது. இது மாதிரியான செய்திகளை நீங்க ஹதீஸ்கள்ல பார்க்கலாம். அப்ப இந்த உறவை ஷைத்தான வேலை என்ன தெரியுமா? ஐயூகிய பைனகுமுல் அதாவத்த வல் பாலான். அவன் இன்னமா யுரீது ஷைத்தானும், ஷைத்தான் விரும்புவதெல்லாம் ஐயூகிய பைனகுமுல் அதாவத்த வல் பா, உங்கள் மத்தியிலே பகைமையை உண்டாக்கணும், உங்கள் மத்தியிலே வெறுப்பை உண்டாக்கணும். ஷைத்தான நோக்கம் என்ன? நீங்க ஒத்துமையா இருக்கக்கூடாது. ஷைத்தானுக்கு அது பிடிக்காது. எந்த இடத்துல ஒத்துமையா இருக்கிறாங்களோ அதை கெடுக்கிறது ஷைத்தான திட்டம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. குறிப்பா சொல்றதா இருந்தால் கணவன் மனைவி கடையில பிரிவினை உண்டாக்குறது ஷைத்தான பெரிய ஒரு வேலை. ஏன் ஒத்துமை அவனுக்கு பிடிக்காது. ஷைத்தான் என்ன செய்யறான்? அவன் ஆசனத்தை தண்ணீர்ல வச்சுக்கிறான். ஒவ்வொரு நாள் அவன் படைகளை வழிகெடுக்க அனுப்புறான். ஹதீஸ்ல வருது, படைகளை அனுப்பும் போது திரும்பி வராங்க, வந்து ஒவ்வொருத்தராக என்ன செஞ்சா தொழுதவனுக்கு எடுத்தேன். உதாரணத்துக்கு அவன் இது செஞ்சா அது செஞ்சு சொல்றான், ஆனா அது செஞ்சேன், வணக்கம் செய்யறவன் இல்லாமக்கினேன், அந்த மாதிரி ஒண்ணு சொல்றான். ஒருத்தர் வந்து சொல்றான், நான் கணவன் மனைவி கடையில பிரிவினை உண்டாக்குனேன். நீதான் சரியான ஆளு, நீதான் நல்லவன் அரவணைக்கிற. ஐயா ஒத்துமையா இருக்கிற அவனுக்கு பிடிக்காது. கணவன் மனைவி பிரச்சனை வந்தா தான் அதுக்கு அங்கால மற்றதெல்லாம் வரும். அப்ப எங்க கை வச்சா விளைவு கூடுதலாயிருக்குமோ அந்த இடத்துல ஷைத்தான் என்ன செய்றான்? கை வைக்கிறான்றத பாக்குறோம். அப்ப இந்த அடிப்படையில நம்மளுடைய ஒத்துமை ஷைத்தானுக்கு பிடிக்காது. அப்ப என்ன செய்யறான் இதை கெடுக்கிறதுக்கு? இப்ப உதாரணமா நானும் அப்துல் காதர் சகோதரரும் நல்ல ஒத்துமையாக்கிறேன் வைங்க, அல்லது நானும் ஃபாரூக் பாயும் நல்ல ஒத்துமையாக்கிறேன் வைங்க, அல்லது நானும் ஜமால் பாயும் நல்ல ஒத்துமையாக்கிறேன் வைங்க. இப்படி இருந்தால் இந்த ஒத்துமையை கெடுக்கணும். ஷைத்தான நோக்கம் என்ன? கெடுக்கணும். எப்படி கெடுப்பான்னு நினைக்கிறீங்க? நேரம் வந்து நீ இப்படி ஒத்துமை சரி வருமா, ரெண்டு பேரும் பிரிஞ்சுங்க, ஒரே நாள சண்டை வளர்த்துட்டு பிரியுமா? பிரிய மாட்டோம். என்ன செய்யறான் ஷைத்தான்? முதலாவது செய்யற வேலை என்ன தெரியுமா? உறவிலே அவன் போடுற முதல் கோடு, முதலாவது வரி
பிரிக்க முதலாவது உடனே பிரிக்க மாட்டான். சைத்தாண்டத்துல அதாவது அவன் லாங் டைம் பிளான் தான். அவன் வந்து ஷார்ட்கட்ல வர மாட்டான். அவன் எப்பவுமே இவனை பார்ப்பான், எப்படி இவனை பிரிக்கலாம் அப்படியே பிளான் பண்றது. முதலாவது என்ன செய்யறது, நல்ல எண்ணம் இருக்கும் தானே, இதை இல்லாம முதலாவது வேலைன்னா நல்ல எண்ணத்தை இல்லாம. இப்ப எனக்கு இந்த சகோதரருக்கு நல்ல உறவு இருக்கு, அவருக்கு எனக்கு நல்ல ஒத்துமையாக்கிறீங்க, நல்ல அந்நியம். இவர் என்ன கண்டா சலான் சொல்லுவார், நான் அவரை கண்டா சலான் சொல்லுவேன். அவர் வீட்டுக்கு போவேன், என் வீட்டுக்கு அவர் வருவார். அவருக்கு ஏதாவது பிரச்சனை நான் பார்ப்பேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை அவர் பார்ப்பாரு. இந்த மாதிரி ஒரு அந்நியமான உறவு இருக்குன்னு வைங்க. இது சைத்தானுக்கு பிடிக்காது. உறவா ஒத்துமையாக்கிறீங்க இருக்க கூடாது, ஏன்ன மதுபுல கூடாது, நீங்க என்ன ஒத்துமையாக்கிற கூடாது. அப்ப என்ன செய்யறான், முதலாவது என்ன செய்யறான் என்று கேட்டால், முதலாவது செய்யற வேலை உள்ளத்துல உள்ள அந்த ஒரு முதலாவது சிந்தனை என்ன செய்யறது, எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஏதாவது சும்மா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு கெட்ட எண்ணத்தை முதலாவது வரும். என்ன இப்ப உதாரணமா என்ன கேட்கறாங்க, நம்மளோட எஸ்எம்பி காக்கா எப்படி நல்ல மனுஷனான்னு கேட்கறாங்க. அவர் என்னோட ரொம்ப அந்நியோன்யமா நான் மாஷா அல்லாஹ் மனித பழங்க, நல்ல மனுஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா, எல்லா வகையிலும் நல்ல மனுஷன். அப்ப என்னத்துக்கு நான் சொல்றேன், ஏன் உள்ளத்துல அவரை பத்தி நல்ல எண்ணம் இருக்குது, அதனால நான் என்ன சொல்றேன், நல்ல மனுஷன் சொல்றேன். சைத்தானுக்கு பிடிக்காது. ஏன் நீ எப்படி நல்ல ஒத்துமையாகிறது, நான் இருக்கும் போது ஏன் மதுரப்புல ஒண்ணு அப்படி வைக்கிறது கூடாது என்றான். இப்ப என்ன செய்யறான், முதலாவது செய்யற வேலைன்னா எனக்கு அவர் மேல ஒரு எண்ணத்தை சும்மா உண்டாக்குறது. என்ன ஒரு மாதிரியான டைப்பா தெரியலாத ஒண்ணும் இல்ல, சும்மா எனக்குள்ள ஒரு எண்ணத்தை வருது. இப்ப வந்தா எனக்கு அப்துல் காதர் பிரதர் கேட்கிறார், எஸ்எம்பி காக்கா பரவாயில்ல கொஞ்சம் நல்ல மனுஷன் தான், அந்த ஒரு இழுவ ஒண்ணு உண்டாகுது. என்னது, முதலாவது சைத்தாஞ்சிற வேலை என்ன, கெட்ட எண்ணம். முதலாவது மனுஷன் இருக்கக்கூடாத பண்பு ஒரு சும்மா தேவையில்லாத எண்ணம். ஒரு காரணத்தோட ஒருத்தனை பிரியலாம், அது வேற விஷயம். அது அதிகல வருது. எப்படி அல்லாவுக்காக சேர்றாங்க, அல்லாவுக்காக பிரியறாங்க, காரணம் இருக்கு, தெளிவா தெரியுது. இவரோட நான் பழகுறதால நேரடியா என்னை ஒரு பாவத்துக்கு கொண்டு போற நல்லா தெரியுது கண்ணுக்கு முன்னால். இது இன்னொரு ஆள் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இல்லை. இவரோட நான் பழகுனா எப்பவுமே எனக்கு மோசமான வார்த்தை தான் சொல்றாரு, இவர்கிட்ட நல்ல வார்த்தை வருது இல்ல, நான் எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் இவர் தெரிஞ்ச வார்த்தை. இவரோட நம்ம சேர்றத கொஞ்சம் குறைக்கணும். ஒரு ஆள் இவரோட சேர்ந்தா இவர் என்னைய தொழுவுறதுக்கு கொண்டு போக மாட்டாங்க, இவர் ரொம்ப என்னை இன்னும் பலவீனமாக்கிறார் போல தெரியுது. இது மாதிரி கண்ணுக்கு நேரடியா தெரிகிற விஷயங்கள்ல நாங்க ஒதுக்கி கொள்றது. ஏன்னா ரசூலுல்லாஹ் நல்ல நண்பர்களோட சேருங்கன்னாங்க, மோசமான நண்பர்கிட்ட போவாதீங்கன்னாங்க. இந்த அடிப்படையில் நேரடியாக ஒன்று முடிவெடுக்கிறது வேற விஷயம். இது ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல, இனம் புரியாத ஒரு கட்டணம், ஒரு காரணம் இல்ல, இனம் புரியாத ஒரு கட்டணம். யார் உண்டாக்குறது தெரியுமா, ஷைத்தான். அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே இஜ்தனிபூ கஸீரம் மினல், அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். நிறைய எண்ணங்கள் உங்களுக்கு வருது, இந்த நிறைய எண்ணங்களை நீங்க என்ன செய்யுங்க, ஓ இது ஷைத்தான் நம்மகிட்ட வந்துட்டான் அப்படி நினைங்க. நிறைய எண்ணங்களை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்ன பாலல்லி இஸ்முன், எண்ணங்களிலே சிலது உங்களுக்கு பாவத்தை உண்டாக்கும். அல்லாஹ் சொன்னான், பிமா கஸபத் குலூபுஹும், அவளோட உள்ளங்கள் சம்பாதித்த பாவம். சில பாவத்தை சொல்லுவான், உள்ள எப்படி பாவம் சம்பாதிக்கும். ஒரு நல்ல மனுஷனை மோசமானவனாக நான் நினைக்கிறேன், எந்த காரணம் இல்ல, ஏதோ வெளிப்படையா சும்மா நான் ஒரு கண்டதை வச்சு நானா தப்பா நினைக்கிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, இன்ன பாலல்லி இஸ்முன், எண்ணங்களிலே சிலது பாவமாக இருக்கிறது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, சும்மா காரணம் இல்லாம என்ன வருதா, ஷைத்தான் வந்துட்டான். மூமின்கள் ஷைத்தான் வந்தா என்ன செய்வாங்க, இதா மஸஹும் தாயிஃபத்தும் மின ஷைத்தான் ததக்கரு, ஓ காரணம் இல்லாம வரானே, அப்ப உடனே ததக்கரு, உடனே செய்வாங்க, அவங்க விழித்துக் கொள்வார்கள், உடனே தங்களை சுதாரித்துக் கொள்வாங்க. ஒரு அல்லாஹ் சொல்றான். அப்ப எண்ணங்கள் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈயாக்கும் வதன், உங்களையும் கெட்ட எண்ணம் கொள்வதையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்றால் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, இன்ன பாலல்லி, அல்லாஹ் சொல்றத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன பாலல்லி இஸ்முன், ஏனென்றால் எண்ணங்களில் சிலது பாவமாக இருக்கிறது. அப்ப கெட்ட எண்ணம் என்பது அது வரும்போது நாம் என்ன செய்யணும், ஓஹோ இது மேப்படியா வந்துட்டான், உறவுல கை வைக்கிறான், முதலாவது கெட்ட எண்ணத்தை போடுறான், அடுத்த ஸ்டெப் வரப்போறான், அடுத்த ஸ்டெப் என்ன அவங்களுக்கு பின்னால சொல்றது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான், அந்த எண்ணங்களுக்கு இதனால எடுக்கிற முடிவு சரியா இருக்க. இதை எப்படி சொல்றான், வமாலஹும் பிஹி மின் இல்மின், அவர்களுக்கு இதை பற்றி ஒரு செய்தியை சொல்றான், இந்த மார்க்கத்தை பத்தி எந்த விதமான ஞானமும் இல்லை. இன் யத்தபிஊன இல்லல்லன்ன, அவர்கள் பின்பற்றுவதெல்லாம் வெறுமனே உள்ளத்தில் உள்ள எண்ணத்தை தான்,
மனசுல வர்றதை செஞ்சுட்டு போயிடுறாங்க. உள்ளத்தில் உள்ள யூகங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். நிச்சயமாக யூகங்கள், மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் என்பது உண்மையின் பக்கம் அது தேவையற்றதாக ஆகாது. எண்ணத்தால் உண்மை பொய்யாகாது. நீங்க தப்பா ஒண்ணு நினைக்கிறீங்களே, இந்த தப்பா நினைக்கிற ஒன்று உண்மையை பொய்யாக்காது. அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறான் சூரா நஜ்ம்ல 28வது வசனத்தில். இதே செய்தி சூரா யூனுஸ்ல 36ல நீங்க பார்க்கலாம். எப்படி அல்லாஹ் சொல்றான், ஒமா யத்தபிஉ அக்ஸருஹும் இல்லா ظنன், பெரும்பாலானவர்கள் பின்பற்றுவதெல்லாம் வெறும் யூகத்தை தான். இன்னல் ظن லா யுக்னி மினல் ஹக்கி ஷைஅன், இந்த எண்ணம் என்பது உண்மையை பொய்யாக்காது. உண்மைக்கு எந்த ஒரு பிரயோஜனமும், அது உண்மைக்கு மாற்றமான எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தராது. இன்னல்லாஹ அலீமுன் பிமா யஃஅலூன், நீங்க செய்யறது அல்லாஹ் நன்கு கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, இது முதலாவது செய்தி. இரண்டாவது என்ன? முதலாவது எண்ணம் வரக்கூடாது. இந்த உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணம், ஒருவரை பற்றி லா தஹஸ்ஸு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உள்ளத்துல ஒரு எண்ணம் கொள்ள, சும்மா நம்மள அறியாத ஒரு எண்ணம் அதை ஏற்படுத்தக்கூடாது. எப்ப நீங்க ஒருவரை பற்றி தப்பான எண்ணம் கொள்றீங்களோ இரண்டாவது ஒரு பட்டத்துக்கு போயிருவீங்க. முதலாவது எண்ணத்துக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க. ஒரு ஆளை பத்தி இயற்கையா நீங்க எண்ணத்துக்கு என்ன செஞ்சீங்க, உள்ளத்துல இடத்தை கொடுத்துட்டீங்க. ஒரு மோசமான ஆளாத்தான் இருக்கும் போல அப்படி கொடுத்துட்டீங்களா? இப்ப சைத்தான் என்ன செய்வான், இரண்டாவது கட்டத்துக்கு உங்களை கொண்டுருப்போம். முதலாவது அவன் பாஸ் என்ன செஞ்சுட்டான், வெண்டுட்டான். இரண்டாவது கட்டம் என்ன செய்யறது, ஆளை துருவுறது. இரண்டாவது கட்டம். இரண்டாவது துருவி ஆராயுது. இது இரண்டாவது நிலை, சைத்தான் கொண்டு போற இரண்டாவது நிலை. அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த பண்பாடும் உங்கள்கிட்ட கூடாது. முதலாவதுல ஃபெயிலியர் ஆகிட்டீங்க, இடம் கொடுத்துட்டீங்க சைத்தானுக்கு, உள்ளத்துல ஆதிக்கம் செலுத்தி அவன் உங்களை பத்தி உங்க அடுத்தவங்களை பத்தி ஒரு கெட்ட எண்ணத்தை உண்டாக்கிட்டான். இரண்டாவது என்ன செய்வீங்க, எப்ப ஒரு நல்ல எண்ணம் இருக்குமோ அப்ப துருவ மாட்டீங்க. இவரை பத்தி நல்ல எண்ணம் வைக்கலா, அந்த நல்ல மனுஷங்க ஏங்க அவரை பத்தி நாம தேடு அப்படிதான் நினைப்போம். எப்ப கெட்ட எண்ணம் வந்துட்டோ துருவனுன்ற இரண்டாவது நிலைக்கு நீங்க வருவீங்க. துருவனுன்ற இரண்டாவது நிலைக்கு நீங்க வருவீங்க. இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் ظن, எண்ணங்களை நீங்க பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க. சொல்லி போட்டு என்ன சொல்றான், வலா தஹஸ்ஸு, வீணா நீங்களாக ஒருத்தரை பத்தி கற்பனை. அதாவது ஹிஸ்ன்றது உள்ளத்துல வரக்கூடிய எண்ணம். உள்ளத்துல நீங்களா ஒரு கற்பனையை ஒருவரை பத்தி தப்பா வளர்க்காதீங்க. அதாவது வலா தஜஸ்ஸு, துருவி ஆய்வு செய்யாதீங்க. இரண்டாவது கட்டம் என்ன, வலா தஜஸ்ஸு, துருவி ஆய்வு செய்யாதீர்கள். இப்ப நான் கேட்கிறேன், துருவாதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் ஏன் சொன்னான், நம்ம அதையும் பார்க்கத்தானே வேணும். ஒரு மனுஷனை இப்போ ஜமால் வைக்கிறார், அவரை துருவக்கூடாதுன்னு நான் சொல்றேன். சொன்ன என்ன காரணம், நீங்கள் துருவினால் ஒரு மூமினிடத்தில் எந்த தவறையும் காணவே மாட்டீர்கள். அதுக்கா துருவினா ஒரு தவறு இருக்காது, அதுக்கா அல்லாஹ் அப்படி துருவான்னு சொல்றது. நீங்க துருவினீங்கன்னா தவறு காணுவீங்க. நீங்க துருவி ஒருத்தரை சும்மா யதார்த்தமா ஒரு ஆள் சிகரெட் பக்கத்தான்னு வைங்களேன், அதை நீங்க கண்டா உடனே செய்வீங்க, கூப்பிட்டு இதெல்லாம் கூடாது, மார்க்கத்துல கூடாது, நீங்க இது செய்றீங்க. யதார்த்தமா ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஒரு தப்ப பண்றாரு, கண்டு அல்லாஹ் இதெல்லாம் விடுங்க, இது மார்க்கத்துல கூட, நம்ம நாளைக்கு சொர்க்கத்துல ஒரு உண்மை இருக்கணும் என்று நீங்க சொல்லுவீங்க. ஆனால் துருவி போறீங்க. இப்ப உதாரணமா ஒரு ஆளை சும்மா உங்களுக்கு மனசுல ஒரு டவுட், ஒரு பின்னால அவரை போட்டு பின்னால போய் இங்க ஒரு பாப்பமே, மனுஷன் தானே இயல்பா என்ன செய்வான் மனுஷன், ஏதோ ஒரு தவறு நடந்துச்சு, தவறு செய்யக்கூடாது, தவறு நான் ஆதரிக்கிறதுக்கு சொல்லல, ஒரு தவறு செஞ்சுட்டேன், நீங்க என்ன செய்வீங்க உடனே, இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு நல்ல மனுஷன் இந்த வாருங்க போய் கடையில் சிகரெட் பத்தால அப்படின்னு நீங்க உங்களுக்கு இந்த வேலை அல்ல சந்தானம். ஒரு மனுஷன் எதேச்சியா தவறு செய்யும் போது காண்றீங்க, அதை உபதேசம் பண்றீங்க, நீங்க என்ன செய்றீங்க, பின்தொடர்றீங்க. அல்லாஹ் தடுக்கிறானே அதை செய்றீங்க. உங்களுக்கு அல்லாஹ் சொன்னா பின்னால போய் உங்களுக்கு தேட சொல்லு, உங்களை அவரைத்தான் நீங்க தேடுங்கன்னு சொல்லலாம். உங்களை பாருங்க, நாளைய மறுமைக்கு நீங்க என்ன அனுப்புகிறீங்க என்று அல்லாஹ் திருப்பி சொல்லும் போது நீ அடுத்தவனை பத்தி தேடுறிய, இது மார்க்கத்துல கூடுமா? அல்லாஹ் என்ன சொல்ல, தேடாத நீ ஏன் தேட இல்ல இல்ல, சில நேரம் தவறு செய்தால் உனக்கு இந்த டியூட்டி எல்லாம் தந்திக்கிறான், அது அல்லாஹ் இல்லையா பார்த்துக்கிறான், நீ ஏன் போய் திருவுறா, அவ போய் திருவுனா என்ன செய்யும், மனுஷன் இயல்பு என்ன, அந்த இயல்பு அல்லாஹ் விளங்கி, மனிதனுக்கு இயல்பான ஒரு குணம் இருக்குது, ஒரு தவறை கண்டா குறைஞ்சது ஒரு ஆள்கிட்ட சொல்லுவான், ஒரு தட்டை இல்லாட்டி அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொன்னேன், யார்ட்டும் சொல்லல, நீ ரொம்ப நெருக்கமான ஆளு அதான் சொல்றேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு செஞ்சுட்டாரா இப்படி வேலை என்ன செய்வீங்க, அந்த ஒரு ஆளுக்கும் அவர் மனுஷன் தானே, அவருக்கு ஒரு இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்ல, நாளைக்கு அப்துல் கலாம் பத்தி நல்லா தான் நினைச்சேன், ஜமால் பாய் சொல்லி பூரா எனக்கே தெரியும், இது மூணாவது நபர் என்ன செய்வாரு, பரத்துட்டாரு வெளியிடுவார்,
2 பேர்த்தே ரகசியமாய்க்கும். ஏன்டா நீங்க பாப்பீங்க ஒரு மனுஷன் கௌரவம் பாதுகாப்பு நாளைய மறுமையில் எல்லாம் விசாரிப்பான் இப்படிதான் நீங்க நினைப்பீங்க. ஆனா 3ஆம் நபர் நினைப்பாரா, இவர் அவருக்கு சொல்ல அவர் அவருக்கு சொல்ல என்ன நடக்கும்? அந்த ஆளு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமுடைய மானம் பாதுகாக்கப்படும். எது மாதிரி கஅபத்துல்லா எப்படி ஹரம் ஷரீஃப் புனிதமானதோ, மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ, துல்ஹஜ்ஜுடைய அந்த 9வது நாள் இந்த நாள் எப்படி புனிதமானதோ, முஸ்லிமுடைய மானம் புனிதம் தான். நீங்க என்ன செய்றீங்க? தேவையில்லாத ஒரு வேலையை நீங்களா செய்ய போய் நீங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நீங்களா உண்டாக்குறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா தஜஸ்ஸசு, நீங்க துருவி ஆராயாதீர்கள். அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது வலா தஜஸ்ஸு நிறைய செய்திகள் வருது, தலைப்பட உள்ள மட்டும்தான் நான் எடுக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்தபஅத் அவுராத்தில் முஸ்லிமின், அவுராத்தின் மனிதர்களுடைய, இங்க மூமின்களுடைய குறையை தான் ரசூலுல்லாஹ் நாடுறாங்க, மனிதன் பயன்படுத்தினாலும் மூமின்களுடைய குறையை நீங்கள் பின்துயர்ந்தால், அதை தேடி திரிந்தால் அப்சத்தரும், அவங்க நீங்க பழுதாக்கிடுவீங்க. ஏன் சொன்னாங்க? நான் சொன்னதான் காரணம். எப்படி நீங்க அவங்கள துருவி ஆராய போனீங்கன்னா மனிதன் அடிப்படையில் ஏதாவது மனுஷன மிஸ்டேக் இருக்குதான். நீங்க எப்படிப்பட்ட மனுஷனை தேடினாலும் அவன மிஸ்டேக் இருக்கும். நீங்க என்ன செய்வீங்க? ஓஹோ இந்த ஆள் இப்படிப்பட்டவரா, அதை சொல்லுவீங்க. அந்த அப்சத்தகம் பழுதாக்கிட்டீங்களே. 4 பேருக்கு மத்தியில ஒரு ஆள் சிகரெட் பத்தினா இருந்தீங்க, யாருக்கும் தெரியல, அவர் தனியா போனாரு பத்தினா தப்பு. உடனே இங்க பாருங்க, இது நான் தான் கண்டேன், நீங்க அல்லாஹ்வா இதை விட்டுருங்க, அல்லாஹ்வா. அல்லது அவருக்கு நேரடியா சொன்னா நினைச்சு கொள்ளுறோம், அல்லது ஏதாவது அவருக்கு உணர்த்துற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி உணர்த்துங்க. நீங்க அதை செய்யலாம். நீங்க என்ன செஞ்சீங்க? 4 பேர் சொன்னீங்களா? இவர் 4 பேருக்கு தெரிஞ்சவனே, இனித்தான் எல்லாருக்கும் தெரியும் தானே, நம்ம பகிரங்கமா அடிப்போண்டு நடக்கவே இல்லையா? நீங்க பகிரங்கப்படுத்தினதால ரகசியமா இருந்த ஒரு விஷயத்த அவர்கள் திரையை உடைச்சுட்டீங்களா? அவர் இப்போ 4 பேருக்கு முன்னால சார் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சதானே, இது என்ன ரகசியம், இதுதான் நடக்குது. அப்படி கௌரவமான இஸ்லாம் சொன்ன மெத்தட்ல போனா என்ன நடக்கும்? அல்லாஹ் அந்த மனுஷனை திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன செய்யாதீங்க, துருவி ஆராய். அப்ப இந்த பண்பாடு ஒரு மூமின்ட்டு இருக்கக்கூடாது. உங்களை அல்ல வாக்கையா வச்சுக்கிறான் இல்ல, அப்ப அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்ல சைத்தவன் அப்படின்னு செய்யணும். ஆனா அதே நேரத்தில் நீங்க என்ன செய்யலாம், பொதுவா சொல்லலாம், கொஞ்சம் அல்லாஹ் பயந்து நடந்துக்கிறீங்க, ஒளி வெட்டையில ஓரங்க பித்தனாக்கள் இருக்குது சோதனைகள், இது சொல்லல, இது பொதுவானதுதான். நீங்க டவுட் வந்து சொல்லல, இது இயல்பா மனுஷன் தானே அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான ஒரு அட்வைஸ் என்ன செய்யலாம். இப்ப நாங்க பயான்ல எவ்வளவு விஷயம் சொல்றோம், என்னத்துக்கு? மனிதர்கள் அடிப்படையில் நானும் நீங்கள் வலிதவரி கூடாது, நம்ம நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இல்ல. அப்ப இது மாதிரி என்ன செய்யலாம், நீங்க பொதுவான ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணலாம், துருவக்கூடாது. இது 2வது முக்கியமான செய்தி. 3வது கட்டம் வரும். என்ன வரும்? நீங்க துருவி ஆராய்ச்சி செய்தி எடுத்தா 3வது ஒரு கட்டம் வருது. செய்தி உள்ளுக்குள்ள தான் சில ஆட்களுக்கு தூக்கமே வராது. என்ன, ஒரு ஆளை கண்டாச்சு இதை சொல்லணுமே, அல்லாஹ் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பயமிக்கும், நம்ம சொல்லக்கூடாது, அப்படி சொல்லாம சரியில்லையே, என்ன செய்யுது, ஓயே சொல்லக்கூடாதுன்னா நினைச்சேன், ஆனா இது சொல்லாம ஏலாது, சொல்லக்கூடாதுன்னு நினைச்சீங்க, உங்களுக்கு சொல்லாம இது என்ன பிரச்சனை, என்னது இது, நான் என்னத்துக்கு இதெல்லாம் விழாவரையில சமுதாயத்தில் சும்மா இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் அப்ப என்ன நடக்குது, வலாயக்கும் 3ஆம் கட்டம். 1வது வேலையை அல்ல போட்டான், என்ன கெட்ட எண்ணம் கொள்ளாதீங்க, அதை உடைச்சிட்டீங்க, அது ஜெயித்தானுங்க அங்கே இந்த இடத்துக்கு நமக்கு இனி கிளியர், ஏரியாவை கிளியர் பண்ணியாச்சு. அந்த வேலையை தாண்டி 2வது துருவாதீங்க, 2வது வேலையை அதையும் உடைச்சிட்டீங்க, ஜெயித்தான் பார்த்தா மாஷால்ல இங்கேயும் நமக்கு டெண்டொன்னு அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கும். இப்ப அடுத்த கட்டம் என்ன, புறம் பேச வைக்கணுமே. சரி, இப்ப என்ன புறம் பேசுவாங்க, உங்களை தெரியுங்க ஆயாச்சு, அது அவர் ஈக்க மாட்டாரு, நம்மளுக்கெல்லாம் பேசிக்கிடுவோம், என்ன அப்படித்தானே, நம்மளுக்குள்ள பேசிக்கிடுவோம், இது வெளியில எல்லாம் தெரிய தேவையில்லை, ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்குது, புரிஞ்சு வச்சா எல்லாருக்கும் இந்த பக்கம் வைக்குமா, சொன்னாண்ட பிரச்சனை என்ன தெரியுமா, இவருக்கு மனசுக்குள்ள வைக்க எப்படியாவது சொல்லணும், இதுக்குள்ள வச்சுக்கணும், யார்கிட்ட அங்கிட்டு போய் சொல்றது, ஏன் நீங்க அந்த அளவுக்கு இவ்வளவு அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணல, அந்த ஆள் பாவத்தை செஞ்சுட்டு போற யோசிச்சு பாரு, நம்ம அப்படி செஞ்சுட்டோமே அல்லாஹ் இதை மன்னிக்க மாட்டானு நினைச்சிட்டு அவர் தௌபா செஞ்சு முடிஞ்சிக்கும். இவர் இப்ப நான் உட்காந்துட்டு பேசிட்டீங்க, கேட்டா என்ன அவர் இல்லையே, நம்ம நான் என்ன இல்லாத்தையா சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க, என்ன சொன்ன. அப்ப இது 3வது வேலையை உடைக்கிறோம். இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன குர்ஆன் அல்லாஹ் தஆலா இதை தடுக்கிறான். எப்படி தடுக்கிறான்னு பாருங்க. அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு
ஈமான் கொண்டவர்களே, அதில் நிறைய செய்திகள்ல இது ஒரு முக்கியமான செய்தி. லா யஸ்கரு கௌமுன் மின் கௌமின், இதுவும் கெட்ட பண்பு தானே, இதில் சேர்த்துக்கணும். உங்களில் ஒரு சமுதாயம் மற்ற சமுதாயத்தை கேலி பண்ணக்கூடாது. இவன் எல்லாம் என்னடா கீழத்திருக்கார அப்படின்றதானே அதெல்லாம் பண்றதுல ஒரு காலத்துல இருந்து. இப்ப இந்த எய்ம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லாம நினைக்கிறேன். அவன் கீழத்திருக்கார, இவன் இந்த மாதிரி இந்த எண்ணங்கள் கேலி செய்யுது. அவன் சரியில்லை, அந்த ஊருக்காரன் நாகூர்காரன் சரியில்லை, இங்கிட்ட என்னது மதுக்கூர்காரன் சரியில்லை, அவன் கும்பகோணக்காரன் சரியில்லை, இவன் நெல்லை மாவட்டக்காரன் சரியில்லை. இந்த மாதிரி என்ன செய்யுது, இயல்பா இருக்கு. அந்த இயல்பா சில ஊர்களில் சில குணங்கள் இருக்குது. அது வந்து சொல்லியும் சொல்லாட்டி உண்மைதான். ரசூலுல்லாஹ்வே சில ஏரியா காட்டி இந்த பக்கத்துல யமன் வாசிகள் நல்ல இலகிய மனசுனாங்க, சில ஏரியா காட்டி இவங்க ரொம்ப ரொம்ப ரஃபான ஆளுக்குன்னாங்க. இது மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனா இது வந்து அது கேலி செய்யறதுக்கு அதுக்காக எல்லாருமே அப்படியா மெட்ராஸ்காரனை மட்டும் நம்பிடுறாங்க. அப்படி என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை நெய்யாண்டி பண்றது அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல தலைப்போட சம்பந்தப்பட்டதில்ல, மேலதிகமா இது வார்த்தால சொல்றது. லா யஸ்கர் கௌமுன் மின் கௌமின் அஸா யகூனு கைரம் மின். நீங்க அவங்கள கேலி பண்றீங்களே, சில நேரம் உங்களை விட அவங்க நல்லா இதுதான் நல்லா சொல்றோம். இது நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். நீங்க கீழத்திற்காரன் சரியில்லைன்றீங்க, கீழத்திற்காரன் உங்களை விட நல்லா இதுதான் உங்க பார்வையில தான் சரியில்லை. என்னவா வடிக்காத ஆளுக்கு அல்லாஹ் உங்களை விட கூட பயன்தான். கீழத்திரு உதாரணம் காட்டுறது தெரியுமா, நிறைய கீழத்திரு சகோதரர்கள் கேட்கிறாங்களா, அதுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு தான் சொன்னேன். என்ன அந்த முந்தைய அந்த பிரச்சனை எல்லாம் இருந்துக்குது. கீழத்திற்காரன் மேல இவங்க அவங்க சரியில்லைன்ற அவங்க இதெல்லாம் இருக்குது, எல்லா ஊர்லயும் இருக்குது. எங்க ஊர்ல அக்கறை சரியில்லை, இக்கரை தான் நல்லோம், இக்கரை சரியில்லை அக்கறை இல்லை, அவன் இவனை சொல்றது இவன் அவனை சொல்றது. அல்லாஹ் பொதுவா சொல்றான், யாரும் யாரையும் கேலி செய்யாதீர்கள், சரியில்லைன்னு சொல்லாதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க என்று அல்லாஹ் சொல்றான். உங்களை விட சில அவங்க நல்லா இருந்தா ஏன் அவங்கள பத்தி நீங்க அப்படி சொல்றீங்க சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க ஒருவர் மற்றவரை கேலி செய்ய வேண்டாம். அதே மாதிரி ஒரு பெண் மற்ற பெண் என்ன செய்ய வேண்டாம், வந்து கேலி செய்ய வேண்டாம். உங்கள் ஒருவர் குறை சொல்ல வேண்டாம், பட்ட பெயர் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி உங்களில் ஒருவர் மற்ற பற்றி புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான், உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான். நீங்கள் உங்களோட மூத்தா போன சகோதரன் மாமிசத்தை திம்பிங்களான். இதுல ஒரு செய்தியை நீங்க வழங்கணும். அல்லாஹ் ரொம்ப டெக்னிக்கா தான் வசனங்களை சொல்லுவான். அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே, அதுல குறை வராது. அல்லாஹ் சொல்றான், மௌத்தா போய் கிடைக்கிற உங்களோட சகோதரன், சும்மா உசுரா உள்ள சகோதரன் நீ மாமிசத்தை திம்பிங்களான்னு அல்லாஹ் கேட்டா கழிச்சிட்டீங்களோன்னு சண்டை வந்தா என்ன செய்யறான், அட்டி பிடிச்சி கட்டிச்சு சதையெல்லாம் எடுக்கிறவங்க இருக்கிறான். என்ன கூட போற சகோதரனோட சக்தி அப்படி நடக்குது இல்லையா, சண்டை பிடிச்சி கட்டி பிடிச்சி அடிச்சு ரத்தம் போறதெல்லாம் கேசலாம் இருக்குது. அப்ப செத்த மௌத்தா போய்க்கு பிறகு போய் கிடைக்க மாட்டான். ஏன் அங்க வந்து கஞ்சி ஊத்த ஆளில் இருந்தாலும் கச்சாட்ட ஆளிக்குன்னு சொல்ற மாதிரி அங்க என்ன செய்யுது, நானா மூத்தா போய் அங்க ஆடுவோம். ஏன்னா மத்தவன் மாத்தி நினைச்சிட போறாங்க, மத்தவன் மாத்தி என்ன மாதிரி நினைச்சிட போறான் என்பதற்காகவாவது அவன் என்ன செய்யறான், அடுத்தவங்களுக்காகவாவது அந்த இறக்க காட்டமா போய் அந்த கடிப்பானா, கடிச்சு அவனை மத்தவன் உருவானா செய்ய மாட்டான். அல்லாஹ் சொல்றான், ஐயோ உங்கள் ஒருவர் விரும்புவாரா ஐயா குல ரஹ்மாஹி மைத்தான், ஐயோ அஹதுக்கும் ஐயா குல ரஹ்மாஹி மைத்தான். மௌத்தா போன ஒரு சகோதரன் மாமிசத்தை திங்க விரும்புவாரான்றான். விரும்ப மாட்டீங்களா, ஏன் அவங்கள பத்தி பேசுறீங்க, இதுக்கு சமன், இதுதான் நீங்க செய்யற வேலை. நீங்க அடுத்தவங்களை பேசுங்க. நம்மகிட்ட இயல்பா அந்த குணங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் இருக்குது. என்னதான் நமக்குள்ள உபதேசம் பண்ணினாலும் கொஞ்சம் அந்த சோத்துக்கு உப்பு போடுற மாதிரி ஒரு ஆளை பேசினாத்தான் நமக்கு கொஞ்சம் உள்ளத்துல ஒரு அமைதி கிடைக்கும். அந்த நிலப்பாடு நம்மகிட்ட என்னட்டு தான் சொல்றேன், எனக்கும் சேர்த்து வரக்கூடாது கெட்ட பண்புன்றத இதை நீங்க வளைக்கணும். அடுத்த இன்னும் நீங்க என்ன, இப்ப எனக்கும் வாருக்கு வாய்ப்பு ஒரு கோவம் வச்சுக்கணுங்க, ஒண்ணு இல்ல, சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஒரு கோவம் யாராவது வந்து சொன்னாங்க, இப்படி என்ன விருத்தா சொல்லுங்க வாருக்கு, உங்களுக்கு தெரியுமா அவரை பத்தி, எனக்கு அவரை தெரியும், நீங்க ஒன்னும் சொல்ல தர நீங்க போங்க, பேசாம போய்கிட்டே இருங்க, இயல்பா அப்படிதான் சொல்லணும். அதே நேரத்தில் அவரை பத்தி ஒரு கொஞ்சம் வந்துட்டு தானே உள்ளத்துல என்னமோ அவரை பத்தி ஒரு கரை வந்துச்சு, இப்ப என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், எனக்கு அவரை பத்தி தெரியும், நீங்க சொல்லித்தான் தெரியும், இல்ல எனக்கு தெரியும், இந்த ஆள் பொய்யதான் சொல்லிப்பாரு, நல்லா தெரியும். ரெண்டு பேருக்கு கொஞ்சம் சரியான ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு ஒத்துமை இல்லைன்னு வந்து பொய்ய சொல்லுவான். விளங்குது, இப்ப கொஞ்சம் இவங்கள விட்டக்கூடாது, சைத்தான வேலை தானே, மனுஷன் இல்லாட்டி சைத்தான உருவத்திலே வந்து சேர்ந்துருவாங்க, வந்து ஒரு செய்தியை சொல்லுது, என்ன உங்களுக்கு என்ன எப்படி ஆசை அப்படி இப்படி ஏதாவது ஒன்று சொன்னா எனக்கு ரெண்டு இதான் தெரியாச்சிருக்கிறீங்க, எனக்கு எப்போ தெரியும், நான் சும்மா இருக்கிறேன், அவரை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு தொடக்காச்சா. அப்ப என்னது உடனே இன்னொரு ஆள்கிட்ட போறது, நான் அன்றைக்கு நினைச்சேன் இவர் இப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு, வந்து அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு. என்ன செய்தி வந்தது, இன்னால் காதல் கேட்க சொன்னாங்களே, எப்படி சொன்னா, அப்படியா இவர் போய் தெரியுமா அவங்களுக்கு பத்த வச்சாச்சு ஊர். இதுல என்ன நடந்துச்சு
அப்செட் தெரியுமா? நீங்க தேவையில்லாம இவரை நம்பிட்டீங்க. நீங்க ஏற்கனவே தப்பான ஒரு இடத்துல இருந்தீங்க. அந்த தப்பான எண்ணத்தை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு மோசமான ஒரு செய்தியை கொண்டு சொன்னானா உங்களோட உள்ளத்துல அது பதிஞ்சிட்டு நம்பிட்டீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? இன் இதா ஜாஅஹும் அம்ருன், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏற்கனவே ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன் ஜாஅக்கும் ஃபாசிகுன் பினபஇன், உங்களுக்கு ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, அப்படியே ஃபாரூக் பாய் அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையே அப்படிதான் வரணும். அப்படிதானே? இவர் அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு அப்படி வரணும் முதலாவது. சரி, எதுக்கு கொஞ்சம் பார்ப்போமே, எல்லாரும் என்னன்னு தெரியலையே, நீங்க கண்டதுல என்ன மாதிரி சைத்தான் உங்களுக்கு வேற மாதிரி அப்படித்தான் சொல்லணும். உங்களுக்கு காட்டினான தெரியலையே, வந்தவர் கொஞ்சம் யோசிப்பாராக, இவர் எடுக்க மாட்டார் செய்திய, நீங்க நம்ம பாட்டி போகணும் அந்த ஆட்டு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். இதுலதான் நம்மளோட உறவுகள் உடையுது. இதுக்கு தான் இவ்வளவு வழக்கமா சொல்றேன். இதுதான் நம்மளோட உறவுகளுக்கா உழை வைக்கிற விஷயங்கள் இயல்பா நடக்குது. அப்ப என்ன செய்யறோம்? அப்படி நடந்திக்க நம்மளோட உள்ளத்துக்குள்ள என்ன இருந்தாலும் என்ன சொல்றோம் உள்ளத்து வெளியில அப்படி நடந்திக்க வாய்ப்பு எது கொஞ்சம் பார்ப்போம், விசாரிப்புமே. சும்மா ஒரு பக்கத்தால் நம்ம நம்ப இயலாது. இல்ல இல்ல வல்லாயுமா, சரி நீங்க சத்தியம் பண்ண நாங்க உங்களை போய் என்று சொல்லல, நீங்க போய் சொல்லணும்னு சொல்லல. சில நேரம் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடந்துக்க நான் பாக்குறேன். எனக்கு அல்ல அப்படித்தானே சொல்றான். செய்தி வந்தா விசாரின்னு சொல்றோம். நான் விசாரிச்சு பாக்குறேன். விசாரிச்சு பார்த்து போல என்ன நம்ம போய் என்ன செய்வோம்? அழகான முறையில இதுதானே சரியான உறவு. நம்ம எனக்கு ஏற்கனவே தெரியும். இவர் எடுத்த உடனே பார்த்தார், ஓஹோ நம்மட வலையில ஒழுங்கா ஒத்த மாட்டிட்டாங்க, இனி இவர் ஒத்தாங்க, இவர்கிட்ட போய் பேச மாட்டாரு. இந்த பத்தி செய்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு செய்தி வந்தா கவனமா எப்படி செய்யுங்க? ஃபதபையனு, தெளிவா விசாரிங்க. சும்மா ஓயெல்லாம் அடுத்தவன்ட்ட பத்த வச்சுறாங்க. தெளிவா விசாரிங்க. ஏன் விசாரிங்க? அன் துசீபு கௌமன் பிஜஹாலத்தின், விளங்காம எவனோ ஒருத்த சொன்னாண்டு அடுத்தவனுக்கு தப்பு பண்ணிடுவீங்க. அடுத்தவனை இவன் சொல்லிட்டான்னு 4 நாள் அப்துல் பாய் நான் சொன்னா தெரியாம சொல்லிட்டாங்க, கவலைப்படுறேன். ஏன் கவலைப்படுறீங்க? வந்த உடனே அல்லாஹ் சொன்ன செஞ்சுக்கலாமே. 10 பையனும் நல்லா சொல்றாங்க, அதை நீங்க செஞ்சுக்கலாமே. அதை செய்யாம 10 பேர்த்த சொல்லி போட்டு புறவு வழங்குது. அது பொய்யாமா அநியாயத்துக்கு நான் சும்மாவே அப்படி ஏன் கவலைப்படுறீங்க? அல்லாஹ் சொல்றான் கெட்ட பண்புன்னா வந்தா விசாரி பாத்துருமே அப்படின்னு நினைக்கிறீங்களே. இதுதான் சரியான ஒரு கொள்கை என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டும். இது யாரோட பண்பு தெரியுமா? நயவஞ்சகர்களுடைய பண்பு. எது? ஒரு செய்தி காது கேட்டா உடனே பரத்துறது, ஒரு செய்தி மெசேஜ் காது கட்டிச்சா உடனே நேரடியாக டெலிகாஸ்ட் பண்ணிடுறது, நேரடி டக் டக் எல்லாத்தையும் கொடுத்துறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வைதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் கௌஃப், அவர்களுக்கு அச்சம் பற்றிய அல்லது அமைதி பற்றிய செய்தி வந்தால் அதாஉ பிஹி, உடனே சிலது பரத்தி விடுகிறார்கள். அதெல்லாம் பண்ணணும் தெரியுமா? உங்களுக்கு கேசு 10 பேர் காயமாம, இந்துக்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனையாம நம்ம என்ன செய்யணும்? முதலாவது வேலை என்ன செய்யணும்? அப்படியா உடனே ஊருக்கு போன போட்டு என்ன அப்படி நடந்தாம இல்ல அப்படி நானும் கேள்விப்படுங்க. அப்படியா எங்க நடந்தது? இது அந்த மேலத்தறிஞர் அங்கன உள்ள ஒரு ஆட்டாடி இல்ல, அது பொய்க்கிற வந்தானு நம்மள விரட்டுட்டாங்க, விளங்கி போச்சு. நீங்க என்ன செய்வீங்க? நம்மளால 10 பேருக்கு அடிச்சு போட்டு வெட்டி போட்டு பெரிய காயமாமண்டு நீங்க 10 பேர் சொன்னீங்களா? இவன் அட்டி பார்த்து நெட்ல இந்துக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அந்த அடிச்சாச்சு. ஏன் தேவையில்லாத வேலை. அப்ப இந்த செய்தி வந்தா என்ன செய்யணும்? உடனே பரத்திரு கூட அப்படியா கொஞ்சம் பாப்பம் என்ன இல்ல சரியா தான் இருக்கும், கொஞ்சம் எதுக்கும் விசாரிச்சுக்கணும், இது செய்யணுமா இல்லையா? மீடியாக்களுக்கு பெரிய உபதேசம். இந்த மீடியாக்கள்லாம் என்ன தெரியுது? எவனோ சொல்றான், எல்லா பேப்பர்ல எழுதுலாம், யாரோ சொன்னாங்களா, யாரோ போனாங்களா, பஸ்ல வந்தாங்களா, இல்ல வந்தாங்களா, தைரியம் முடிஞ்சு வச்சு என்ன பார்த்தா ஒண்ணும் இல்ல. இது அல்லாஹ் உனக்கு தந்து டியூட்டி ஆயிடுது, ஓண்ட வேலை ஆயிடுது, ஓண்ட வேலை இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்றான் பரத்தி விடாதீர்கள். வலவு ருத்து இலர் ரசூலி வைலா உலில் அம்ரி மின்ஹும், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அல்லது தங்களுடைய அதிகாரிகளிடத்தில் இதை அவர்கள் சரியான முறையில சமர்ப்பித்திருந்தால் அலிமஹுல்லதீன யஸ்தன்பிதூனஹு மின்ஹும், இந்த சரியான செய்திகளை எடுக்க வேண்டியவர்கள் அதை சரியான விளங்கி அதை கரெக்டா அதை எடுத்துப்பாங்க. நீங்க சும்மா பேசணுமா அடுத்த 4 பேர்ட்ட சொல்லிட்டீங்க, இது உரிய இடத்துல கொண்டு போய் இப்ப ஒரு பிரச்சனை வருதா, இப்ப உதாரணமா வச்சுக்கொள்ளுங்களேன், இப்போ ஒரு எய்ம்ஸ் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருது, நாம என்ன செய்யணும்? 4 பேர் உட்கார்ந்து கழிச்சு எல்லாத்தையும் பரத்துறதா? தலைவருக்கு அந்த செய்தியை அல்லது மிக முக்கியமான ஆட்களை செய்தி வந்திருக்குது, இது சம்பந்தமா கொஞ்சம் நீங்க கவனம் எடுங்க, இதான சரியான முறை. அப்ப என்ன செய்யணும்? இது 4 பேருக்கு 10 வச்சதுக்கு புறவாவை சொல்றது, இது கெட்ட பண்புகள்ல முக்கியமா நம்ம கேள்விப்பட்டதை எல்லாம் அடுத்தவங்கிட்ட சொல்லிடக்கூடாது
அப்படின்ற ஒரு செய்தி நாங்க இதுல படிக்கிறோம். எதெல்லாம் காதுக்கு வருதோ உடனே அடுத்தவங்கிட்ட சொல்லிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடிக்கடி இந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், கஃபாபில் மர்இ கதிபன் ஐ ஹதீஸ பிகுல்லி மாசன். எதெல்லாம் காதுல கிடைக்குதோ அதையெல்லாம் அடுத்தவன்கிட்ட சொல்றது பொய்யன் என்பதற்கு அடையாளம். பொய்யன் யாரு தெரியுமா? காதுல கிடைக்கிறதெல்லாம் அந்த ஆய்வெல்லாம் கிடையாது, சும்மா ஓட்ட பால்வடி மாதிரி போறதெல்லாம் கீழே போகும். என்ன செய்யறது? அப்ப உடனே அடுத்தவன்கிட்ட போய் என்ன செய்யறது? போய் சொல்றது. பொய்யன் என்பதற்கு அடையாளம் நோன்பு அதானே. ஏன்னா பொய்யையும் பொய் சார்ந்த செயலையும் விடவில்லை என்றால் நீ என்னத்துக்கு தாகமா கிடக்குற? அல்ல இருக்க, நீ என்னத்துக்கு பட்டினி கிடக்குறா? இது ஒரு பொய் வேலை தானே. கேட்கறதெல்லாம் சொல்றான்னா பொய் சொல்றான்னு கருத்து. அப்ப பொய் என்பது முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்தது முக்கியமா அல்லாஹ் சொல்றான், இதுல நம்ம இந்த வசனத்தில் எடுக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி விடுபட்டு, அவசரப்பட்டு ஒரு டிசிஷன் முடிவெடுத்துடக்கூடாது. ஒரு பிரச்சனைக்கு அவசரமா என்ன செய்யறது? முடிவெடுத்து என்னது பார்த்தோன்னு ஒரு முடிவு. கொஞ்ச நாள் போகணும். எந்த மனுஷனை பத்தியோ அல்லது ஒரு ஆளை பத்தியோ ஒரு குழுவை பத்தியோ அல்லது ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை பத்தியோ முடிவெடுக்கிற விஷயத்துல நாங்க கொஞ்சம் நிதானம் காட்டும். என்னமோ சுடுவது மடியக்கூடிய அன்னைக்கே என்ன செய்யக்கூடாது. அப்பெல்லாம் டைம் தீர்வானும் சூழ்நிலாவே அப்படி அவசரப்படலை. இதை அல்லாஹ் வந்து சொல்லுவான், அல்லாஹ் நமக்கு விளக்கத்தை தருவான், இதை பத்தி நம்ம தேடுறோம், நம்ம ஆய்வு செய்யறோம். இது மாதிரி தான் போகணும். அல்லாஹ் சொல்றான், இது மாதிரி தான் ஒரு செய்தி வந்தாலும் அதை நீங்க இருக்கணும். எப்படி செய்தி வருதா கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் பொறுமையா ஒரு முடிவு போறோம். அவசரப்பட்டு எடுத்த உடனே நினைச்சக்கூடாது, அவசர முடிவுகளுக்கு வந்துடக்கூடாது. இதுவும் மனுஷன் வரக்கூடிய தவறுகள், வதந்திகளை பரத்துறது கூடாது. இதே மாதிரி இந்த பேச்சுக்கள்ல மனுஷன் வர வேண்டிய சில நல்ல பண்பு இருக்கு. இந்த பேச்சுக்கள்ல மனுஷன் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சுக்கள் சம்பந்தமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதாவது மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அதாவது யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறானோ அவன் பேசினால் நல்லதை பேசட்டும். அவன் பேசினா ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், அவன் பேசினா நல்லதை பேசட்டும், இல்லாட்டி வாய் மூடு மௌனமா இருக்கட்டும். நல்லது. இன்னைக்கு நாம பெரும்பாலும் பார்க்கணும், நம்மள தான் சொல்றோம், இந்த பேச்சு கொண்டு கொஞ்சம் குறைவு. என்ன எங்க எப்ப பேசுறேன் இல்லாம பேசுறது. ஏன்னா எதை பேசுறேன் இல்ல, பேச்சால என்ன செய்யறது? நாம வந்து நிறைய பாவங்களை சம்பாதிக்கணும். சில விஷயங்களை நம்ம பேசுறோம், நம்ம சிம்பிளா நினைச்சு, நான் தான் சொல்றேன், சிம்பிளா நினைச்சுக்கிட்டு பேசுறோம், பார்த்தா அது பெரிய விளைவுகளை உண்டாக்கி. சாதாரணமான பேச்சுக்கள்ல சரியான கவனம் எடுக்கணும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் நாளைக்கு விசாரிக்கப்படும். இந்த சமவல் பசரவல் புவாத குல்லு உலாய்க்க காரணம் மசூல், கேள்வியும் பார்வையும் உள்ளங்களும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும். அல்லாஹ் சொல்றான். பேச்சுக்களை பொறுத்தவரையும் இந்த பேச்சால சுப்ஹானல்லாஹ் நடக்கிற வேலை ஏமாத்துறதுக்கு இதைத்தான் பயன்படுத்தும். ஒருத்தனை ஏமாத்துறதுக்கு இப்ப உதாரணமா எனக்கு ஃபாரூக் பாயில ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு வச்சுக்கணும். ஏன்னா இன்னும் எல்லாத்துக்கும் ஃபாரூக் பாய் தான், அவர் தான் மேல உட்காந்துருக்கிறேன். ஏன்னா அவர்ல ஒரு விஷயத்தை நான் சாதிக்கணும்னு வைங்களேன், நான் என்ன செய்யறேன்? இவர் எப்படியாவது என்ன வலைக்குள்ள போடணும். என்ன செய்யறது? முதலாவது அவரை புகழ்றது. என்ன செய்யறது? பேச்சு தான். இது பேச்சால ஏற்படுற தந்திரங்கள். சில பேர் உள்ளத்துக்குள்ள ஒரு டாக்கெட் வச்சுப்போம், இந்த ஆள்கிட்ட எப்படியாவது ஒண்ணு கலட்டிடணும், அதான் என்ன டாக்கெட். இப்ப நான் என்ன செய்யறது? அவர்கிட்ட போறது. இங்க எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? உங்களை மாதிரி ஒரு மனுஷன் இல்லைங்க இந்த ஊர்ல. இவரு கொஞ்சம் சொல்றாரு, யாரு மனுஷன் போலுக்கு இருப்பம் தானே, போலுக்கு இருப்போம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இதார் ஐத்துமுல் மத்தாஹீன ஃபஸூபி உஜூஹிம் துராபுன், முகத்துக்கு முன்னுக்கு புகழ்றத காண்டுங்களா, மண்ணெளி வீசுங்க. ஏன் தெரியுமா? டேஞ்சரான. சும்மா எதிர்த்தியா பேசிக்கொள்றது வேற விஷயம், சும்மா ஜோக்கு பேசுவாங்க. நீங்க எப்படி ஆகுற? சும்மா ஜோக்கு பேசுறேன், யதார்த்தமா உங்களை மாதிரி ஒரு மனுஷன் லைஃப்ல கண்டில்லை. இப்படி சொல்றது எப்படி அந்த வேலையை சாதிக்கணும்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் வரும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் சொல்லுவோம். ஏன் அவனுக்கு இவர் என்ன செக்ஷன் பாத்துறது. இப்ப இவர் மார்க் செய்த நாளா இவர் மார்க் செய்த விரும்புவாரு நல்லா தெரியும். அப்ப எடுத்துக்கலாம் சுப்ஹானல்லாஹ், சத்தியம் வேற இடையில பண்ணிக்கொள்வோம். இவர் சும்மா உதாரணம் வைங்க, இவர் எந்த அளவுக்கு அவன் வந்து மடையனாக்குவா தெரியுமா? இவர் சொல்லுவாரு, காரம் என்ன கலந்து தெரியுமா? கருப்பு. அப்படி என்ன கருப்பு? ஆக வெள்ள. அப்படியா? நான் இதுவரைக்கும் கருப்புன்னு நினைச்சிருந்தேன், நீங்க சொல்லித்தானே எனக்கு வெள்ள எடுத்து. நல்லா இவனுக்கு கருப்புன்னு தெரியும். இவன் என்ன ஏமாத்தணும். இப்போ அவரு காகத்தை பிடிச்சிக்கிட்டு வெள்ளண்டாலும் நான் எனக்கு இவ்வளவு தெரியாம போச்சு, நானும் கருப்புள்ள அவ்வளவு நான் எல்லாம் சொன்னா நினைச்சிட்டு இருந்தேன். இவனுக்கு நல்லா தெரியும் இவரை ஏமாத்தணும். பேச்சால ஏமாத்துறானா இல்லையா? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? வெளிநாட்டான கூட நடக்குது வாரது. இவர்கிட்ட என்ன வீக் பாயிண்ட் பாக்குறது, அந்த வீக் பாயிண்ட் தக்க அந்த ஆட்ட பேசியாச்சா அந்த ஏமாந்து நடக்குதா இல்லையா? உங்கள்கிட்ட நல்லா வளர்ந்து இவர் கொஞ்சம் இறக்கத்தன்மை உள்ளவர், இவர் வந்து இறக்கத்தன்மை உள்ளவர். அதனால என்ன காட்டுறது? இவர் இறக்கப்படுற மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்துது.
இவர் கொஞ்சம் ரஃப்பான ஆள். இவர்கிட்ட போய் உங்களை மாதிரி தாங்க இருக்கணும், இருந்தா சும்மா அந்த மாதிரி வளைஞ்சிட்டு அப்படி போக கூடாது, அப்படி போறது எப்படி எப்படி ஏமாத்து, இது செய்யக்கூடாது. யாருடைய பண்பு? அல்லாஹ் சொல்றான், வமினன் நாஸி மன் யுஜிபுக கௌலுஹு ஃபில் ஹயாத்தித் துன்யா, மனிதர்களிலே சில பேர் இருக்கிறார்கள் உலக வாழ்க்கை சம்பந்தமாக பேசுகிற அந்த பேச்சு உங்களை ஆச்சரியப்படுத்துது. மனுஷன் தெரியுமா, இவன் தான் என்னடா அவன் சண்டினா தான் அவன மாதிரி ஸ்டைல் சண்டி தரத்துல போறேன், அவர் மார்க்கத்தனத்திலே தான் அந்த அவர் மார்க்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பொறுத்து மார்க்க ஸ்டைல போறேன். நடக்குதா இல்லையா? அப்ப இது நல்ல பண்பா? இது ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் வீக் பாயிண்ட் பயன்படுத்தி அந்த வீக் பாயிண்ட்ல போய் அவனை ஏமாத்திட்டு போயிரு. இது மாதிரி விஷயங்கள் நல்ல பண்பா? நல்ல பண்பு. இதுகள் வரக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், மனிதர்களிலே சில பேர் இருக்கிறார்கள் இவர்கள் உலக வாழ்க்கை சம்பந்தமாக பேசுகிற பேச்சு உங்களை ஆச்சரியப்படுத்தும், நீங்களே பிரமித்து போவீங்க. உள்ளத்துல உள்ளதுக்கு அல்லாஹ்வை வேறு சாட்சியாக வைக்கிறான். எடுத்த உடனே முனாஃபிக் வேலை சத்தியத்தை கேடயமாக பயன்படுத்துறாங்க. நல்லா சொல்றான், எடுத்ததுக்கெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வை தன்னுடைய உள்ளத்துல உள்ளதுக்கு, நான் சும்மா உள்ளத்துல உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் எவ்வளவு அது மாதிரி. இவருக்கு சரி ஒரு நோய் வந்தா இவர் தான் முன்னுக்கு நிற்பார். இது மட்டும் இல்ல செய்வான், நம்ப வைக்கிற மாதிரி சில விஷயத்தையும் செஞ்சிருவான். நம்ப வைக்கிற மாதிரி என்ன செய்வான், இவர் எப்படி இவர் என்ன செஞ்சா நம்புவாரோ அந்த நம்புற மாதிரி சில வேலைகளையும் செஞ்சார். இதெல்லாம் கெட்ட பண்புகள். அது மட்டும் இல்ல, அப்ப இது 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 ஒரு பக்கத்தில் நடக்கும். இன்னொரு பக்கத்தில் என்ன செய்யலாம் தெரியுமா, எங்கன்னு யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு இல்லாம பேச. ஒரு ஆள் ஆபீஸுக்கு வரைக்கிட்டு போயிட்டு இருப்பீங்களே, அவருக்கு சரியா 8 மணிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கலாம், எத்தனை நாளப்பா கண்டு உங்களே எப்படி எல்லாம் ஆகிங்களா சோமா ஆகிங்களா. அந்த 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 மெட்ராஸுக்கு போனோம்ல பஸ்ல, அந்த பஸ்ல ஒரு ஆள் சொன்னாங்க, அவரு நிறைய விஷயம் சொன்னா மறந்துட்டேனப்பா, ஆபீஸ் டைம் ஆச்சு, அது என்ன எப்பவும் போலாம் தானே. இவருக்கு அடைய இந்த ஆளோட மாட்டிட்டு சில ஆட்களை பிடிச்ச அறுவேன்னு எங்களை உள்ள சொல்லுவாங்க. நானெல்லாம் சில ஆட்கள் போன் பண்ணா என்ன தெரியுமா, இதுக்கல்ல அது முடியாது, அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு சம்பந்தமே இருக்காது. ஒரு ஆள் வெளிநாட்டுல சொன்னாங்க, உண்மையை போய் தெரியல, எழுதி வச்சுட்டு 2 மணியா இவருக்கு தூக்கம் வரல. ஊர்ல பிலாமரத்துல பிலாக்கார கண்டடா, இவருக்கு சவுதி வைக்கிறாரு, இவர் இலங்கையில அவங்க ஊர்ல இந்த சீசனுக்கு பிலாமரத்துல கடை இதை கேட்கறதுக்கு 2 மணிக்காரா போனோம். என்ன பிலாமரத்துல பிலாக்கார 2 மணி என்னடா வார வருஷம் இதே சீசனுக்கு அவர் ஊருக்கு போறாராம், பிளாக்காதீங்கடா இது காலையில கட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த சம்பந்தம் இல்லாத பேச்சுவார்த்தைகள், நேரம் இல்லாத, இது நாளைக்கும் கேட்கலாம் தானே. அவரு அவசரத்துல போயிட்டு பின்னால வந்து அழகா பேச நீ என்னத்துக்கு, அது அப்பதான் அவரே டைம் ஆயிட்டு ஓடிட்டு இருப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்பா இந்த ஆள் அவசரம் பேசுவாரு. மனிதர்கள் எல்லாம் விரும்ப மாட்டாங்க, விளங்குற சந்தர்ப்பம் அறிஞ்சு தேவை அறிஞ்சு. அப்ப யாருக்கிட்ட என்னத்தை கேட்க கூடாது, ஒரு ஆளுகிட்ட போய் உங்களோட வைஃப் நல்ல அழகாய் பலன் கேட்கணுமா, இதெல்லாம் மனுஷன் விரும்புவானா, இப்படி எல்லாம் கேட்கறாங்க நான் சொல்றேன். அப்ப இது மாதிரி நாகரிகம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் அப்ப அதுக்குன்னு ஒரு தேவை வரும், சில விஷயங்களை கேட்க வேண்டிய சூழல் வரும், தேவை வரும், சந்தர்ப்பம் வரும். அப்ப இது மாதிரி பேச்சுக்கள் என்ன செய்யணும், பண்பாட்டோட நடந்து கொள்ளணும். இது முக்கியமானது. ஏமாத்திரத்துக்கு பேச்சுக்களை பயன்படுத்தக்கூடாது. மோசடிக்கு ஒருத்தனை பொழுது 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 அவன் சாதிக்கணும். அப்ப இது மாதிரியான பண்பாடுகள் வந்துடக்கூடாது என்பதையும் நாங்க இதுல விலகிக் கொள்ளக்கூடியதா இருக்குது. அப்ப இதுல அடுத்தது என்ன பிரச்சனை, மனுஷன் வரக்கூடிய கெட்ட பண்பு என்னன்னா பெருமை. இந்த பெருமைய அது எல்லா மனுஷனையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துடுறா. மனுஷன் வகையில எல்லாம் பாதுகாக்கணும். சில நேரங்கள்ல நம்மள அறியாம நம்மளோட பேச்சுக்களையும் பெருமை வரப்பாக்கு, நம்மளோட பேச்சுக்கள்லையும் பெருமை வரப்பாக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாள்ல எனக்கு ரொம்ப கோபத்துக்குரியவனும் என்னை விட்டு ரொம்ப தூரமா இருப்பவனும் யார் தெரியுமா, அல் அஸ்ஸர்சாரூன் வல் முத்தஷத்திகூன் வல் முத்தஃபைஹிகூன். அதாவது பேச்சால் அடுத்தவனை கவரும். நாங்களெல்லாம் எப்படி தெரியுமா, 1968 எல்லாம் நாங்க ஒரு படம் பார்க்கறதுக்கு எங்க தஞ்சாவூருக்கு நடந்து போன ஆட்கள், ஏன்னா சினிமா படம் பார்க்கறதுக்கு தஞ்சாவூருக்கு நடந்து போனதை ஒரு சொல்லணும். என்ன சொல்ல, நீங்க என்ன படம் பாக்குறீங்க, நாங்களாம் அப்படி இன்னைக்கு விட்டுட்டு இருக்கிறோம், நீ விட்டுட்டு எல்லாம் உத்தரவிக்கிறான். நீ தஞ்சாவூருக்கு 1942 எம்ஜிஆர் படம் பார்க்க போனாதான் இவரை அதை சொல்லி காட்ட. இந்த மாதிரி இந்த பேச்சு இது பிரயோசனமிக்காது. ஒருத்தனை ஒரு பேச்சு பேசும்போது அதுல அடுத்தவனுக்கு ஏதாவது நன்மைக்குதான்னு பார்க்கணும். ஏதாவது படிச்சு கொடுக்குற மாதிரி அல்லது படிப்பின வர்ற மாதிரி அல்லது ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துற ஒரு நகைச்சுவை. ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி நகைச்சுவைகள் சொல்லிக்கிறாங்க. ஒரு அது ஒரு செய்தி நான் பார்த்தது எந்த அளவுக்கு தெரியல, ஹதீஸ்ல வருது. அதாவது ஒரு பெண்மணி, ஒரு வயசானவங்க சொல்றாங்க, நான் சொர்க்கத்துக்கு போனேன். அந்த கிளவி பார்த்து ரசூலுல்லாஹ் கிளவி மாதிரிலாம் சொர்க்கத்துக்கு வைக்க மாட்டாங்கன்னா, ஏன்னா கிளவி எல்லாம் சொர்க்கத்துக்கு போடல அப்படின்னு. அப்ப அந்த பொம்பளை அழ தொடங்கினாங்க. அங்க போனா 16 வயசு பண்ணாங்க. என்னது
இளவியெல்லாம் சொர்க்கமா மாட்டேன். அப்ப நான் சொர்க்கமா மாட்டேன்னு நினைச்சிட்டாங்க. அங்க போனா 16 வயசுக்கு அவ ஒரு செய்தி பார்த்தா அல்லாஹ் சரியா தான் இருக்கணும். நான் பார்த்த வரைக்கும் சரி, திருப்பி பார்ப்போம். அப்ப இந்த மாதிரி இதை நான் சொல்ல நிறைய நகைச்சுவையார சொல்ல பேசுவாங்க. அப்ப இது மாதிரி என்ன செய்யலாம், இது சும்மா பேச அதுக்காக இந்த நேரம் உண்டு இல்ல, அதுக்கு ஒரு டைம் இருக்குது. என்னது அப்ப இதுகளெல்லாம் பண்பாடுகள், நல்ல பண்பாடுகள்ன்ற நான் இதெல்லாம் ஏன் சொல்லனால் சில விஷயங்கள் நம்ம கவனத்துக்கு வாரல. நம்ம சின்ன விஷயம் தானே இதெல்லாம் என்ன அப்படி நினைப்போம். ஆனால் அதுல பாரதூரங்கள் பெருசா இருக்கு. அது சமுதாயத்தில் ஏற்படுத்துற விளைவுகள் பயங்கரமானதாக இருக்கும். இதை விளங்கப்படுத்துறதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்லுவேன். பெருமை அடிக்கிறதுக்கு பேச்சால பெருமை அடிக்கிறது, ஏன்னா அந்த ஒரு ஸ்டைல பெருமை அடிக்கிறது, இதுகள் சில நேரங்களில் நம்மள அறியாமலே நம்மளோட வாழ்க்கையில வருது. இதுல பேசும்போது அந்த பழைய அந்த ஸ்டைல் அதெல்லாம் முந்தி இவ்வளவு நேரமும் நம்மளை பேசி கண்ணத்துல அரைஞ்சிருப்போம். ஏன்னா அதை விட அடிச்சிருக்கலாம். ஒரு ஆள் பேசிட்டு கொஞ்சம் கோபம், இந்த முந்தினா நாங்க 72ஆம் ஆண்டா இருந்திருக்கணும், கண்ணத்துல அரைஞ்சிப்போம். என்ன செய்ய எல்லா இப்ப பொறுமையா வாழ்ந்துருப்போம். அதே சொன்னா இதை விட அரைஞ்சிக்கலாமே. இந்த மாதிரியான பண்பாடுகள் அப்ப இதெல்லாம் வரக்கூடாது. பெருமை அடிக்கிற மாதிரி ஷைத்தான் அல்லாஹ் சொன்னா ஆதமுக்கு சுஜூது செய்யும். அவனோட பிரச்சனை என்ன தெரியுமா, இவருக்கு நான் எப்படி சுஜூது, இவர் படைக்கப்பட்ட மண்ணால நான் படைக்கப்பட்டது நெருப்பாரு, நெருப்பு மண்ண ஈகோ பிரச்சனை அவனுக்கு. இவர் யாரு, நான் எவ்வளவு காலம் அங்கீகிறேன், இவர் நான் அல்லாவுடைய ஒரு கட்டளைக்கு தான் பெருசா 100-150 கட்டளைக்கு மாறு செஞ்சு அவங்க காவிரா போயில. ஒரே ஒரு விஷயம் தான் என்ன சொன்னார், நான் அவரை விட சிறந்தவன். இதான் நம்மளுக்கு வர பிரச்சனை. இவர் யாரு, நான் யாரு, இவருக்கு பின்னுக்கு போறது, அப்படிதான் நமக்கு ஈகோ வருது. அப்ப இந்த பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலா தத்தபி ஹுத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஏன் தெரியுமா, ஒரு பகிரங்கமான எதிரி ஷைத்தான். அடிச்சுவிட அடிச்சுவிடுனா என்ன, அடிச்சுவிட அடிச்சுவிட சென்ற பாதை, அவன் கால் வச்சு போன இடம், அதான் கருத்து. அடிச்சு விடுனா பாதம் போற இடத்துக்கு சொல்றது அடிச்சு விடுங்க. சும்மா அடிச்சு விடு நம்ம தமிழ்ல சொல்றோம், அது ஆழமான அர்த்தத்தை நம்ம சும்மா யதார்த்தமா சிந்திக்கிறது இல்லை. அப்ப ஷைத்தான் போன ரூட்ல பெய்யாதீங்க என்றாலாம். அப்படின்னு என்ன கருத்து, முதலாவது ஷைத்தான் எந்த ரூட்ல போன அல்லாட்டு நான் இவரை விட சிறந்தவன்றான், இந்த பண்பு மட்டும் வரக்கூடாது. அப்படின்னா இவனுக்கிட்ட என்ன தகுதிக்கு நான் இவனோட பழகு, இவன் வீட்டுக்கு போவேன், இவனோட உறவாட, இதான மனுஷனுக்கிட்ட வர பிரச்சனை, ஈகோயிசம் சொல்லுவாங்க, பெருமத்தனமான போக்கு. அப்ப இந்த போக்கு வரக்கூடாது. இதுதான் ஷைத்தான் வழிதவறி போனதுக்குரிய அடிப்படை காரணம். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், இது மாதிரி தான் இந்த காரூனுக்கு காரூன் மூசா சமூகத்தில் உள்ளவன் நபி அல்ல, அது ஹாரூன். ஹாரூன் என்று ஒரு பணக்காரன் தான். இவன் என்ன செய்யறது, இவன் இந்த ஆணவம் பண்ணா பெருமை அடிச்சான். அல்லாஹ் இந்த பெருமை அடிக்கிறவங்களை ஒரு நாள் விரும்பும். வைதா கீழலகு இத்தக்கில்லா, அல்லாஹ் ஒரு அந்த முனாஃபிக்களை பத்தி சொல்லும்போது சொல்றான், அல்லாஹ்வை பயப்படு என்று அவனுக்கு சொல்லப்பட்டால் அகதத்துல் இஸ்ஸத்து, அவனுக்கு அந்த சிறுக்கு நான் அப்படின்னு மாறி எனக்கு நீங்க சொல்ல தேவையில்ல, இப்பாடு எனக்கு தெரியல, இது யார ஸ்டைல், இதான் ஷைத்தான் ஸ்டைல். அதில் பார்த்து அல்லாஹ்வை பயப்படுன்னு சொல்லப்பட்டால் நம்ம என்ன சொல்லணும், ஒன்னும் பதில் சொல்லாம வைக்கணும். அந்த அளவு கோபம் இருந்தா கூட, அல்லது என்ன சொல்லணும், இன்ஷால்லா முயற்சி சும்மா இருங்க நல்லா, எனக்கு இந்த குர்ஆன் உங்களுக்கு 50 வருஷத்துக்கு முன்னே தெரியும், என்ன இது, இதான் பெருமை, இவன் யாரு எனக்கு சொல்லு. ஏன்னா அப்ப இந்த பண்பு நம்மள்ட்ட வரக்கூடாது. அகதத்துல் இஸ்ஸத்து, கண்ணியம், அவனை கௌரவம், அவனை பிடித்துக் கொள்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லி போட சொல்றான், ஃபஹஸ்புஹு ஜஹன்னம், இவன் போற இடம் நரகம், அது மோசமான ஒரு இடமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது மாதிரி பெருமை அடிக்கிறது இது நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகள் தான். பெருமை சொர்க்கம் போக மாட்டான்னு வருது, உள்ளத்துல ஒரு கடுகளவும் பெருமை இந்த சொர்க்கம். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அல் இஸ்ஸு இஸாருஹு, பெருமை என்பது, கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய கீழாடை. அதே மாதிரி வல் கிப்ரியா ஒரு இதாஹு, அதாவது ஆணவம் என்பது அவனுடைய மேலாடை. யார் ரெண்டோடையும் போட்டி போடுறானோ அல்லாஹ் அவனை தண்டிப்பான்னு சொல்ல சொன்னாங்க. அதே மாதிரி பட்ட பேர் சொல்றது, சும்மா தேவையில்லாம ஒருத்தனுக்கு தீய பட்ட பேர் சொல்றது, இதுவும் என்னது வெறுக்கத்தக்க ஒரு செயல். வாக்கு கொடுத்துட்டு மாறு செய்யுது, இது ஒரு மூமெண்ட்ட வரக்கூடாது. முனாஃபிக்குடைய 3 பண்புல அவன் வாக்களித்தால் மாறு செய்வான். நயவஞ்சகத்தனமான ஒரு போக்கு என்பது ரசூலுல்லாஹ் நமக்கு அடிக்கடி சொல்லி காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் மட்டும் அதே மாதிரி இந்த பொய் என்பது, பொய் முனாஃபிக்குடைய பண்பு, பொய் சொல்லக்கூடாது. ஒருத்தன் பொய் சொன்னால் அவன் பொய்யை அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுவான், நரகத்துக்கு அவனை கொண்டு போகும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் ஏற்கனவே படித்து வைக்கணும். அதே மாதிரி பொறாமப்படுறது, அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுவது கூடாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா தஹாசது, நீங்க ஒருவருக்கு ஒருவர் பொறாமப்படாதீங்க. கோபப்படுறது சம்பந்தமாக அடிக்கடி நான் பேசுகிறேன், இதுவும் மனுஷன் வரக்கூடாத கெட்ட பண்பு. கோபம் ஒருத்தனுக்கு வந்தால் அவனை படு பாதாளத்தில் அந்த கோபம் கொண்டு போகும். ஷைத்தான் அவன் ஆதிக்கம் செலுத்துவான், அவன் மேல மக்கள் மத்தியில் வெறுப்பு உண்டாகும், அவனில் உள்ள நல்ல பண்புகள் எல்லாம் எடுக்கப்படும். நாளைய மறுமையில கூட மனித உரிமை மீறல் அவன் மாற்றிக்கொள்வான் செய்தியை நாங்கள் இதிலிருந்து வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி அந்த கோபப்படுறது உச்சகட்டம் அல்லாலே கோபப்படுறது,
அல்லாஹ் கண்டறியாத ஏன் புள்ள மட்டும் தானே கிடைச்சது, இந்த மாதிரி அல்லாஹ் மேல கோவப்படுறது, அதே மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் போய் வல்லாஹ் என்று பொய் சத்தியம் செய்யறது, அதே மாதிரி பூமியில ஃபசாத் உண்டாக்குறது, குழப்பங்களை உண்டாக்குறது, அதே மாதிரி பேசும்போது மோசமான வார்த்தைகளை பேசுறது. சும்மா அந்த அதாவது ரசூலுல்லாஹ் கூட சொன்னது ரைமான் புக்கன் உட மூக்கு நாசமா போட்டும் உட உம்மா இல்லாம போட்டும் இதெல்லாம் சொல்லுவாங்க. இது எதேர்த்து அந்த மக்கள் மத்தியில் இருந்த வழக்கம். அது பேசுறதோ திட்டுறதோ இல்லை. இந்த மாதிரியான வழக்கங்களை தவிர வேணும்னே ஒரு ஆளு வேணும்னு திட்டக்கூடாது. மோசமான எட்டு செலவு வாயது எங்களோட ஊர்ல சில ஏரியா எடுத்தாலே அம்மாவுக்கு அங்கால ஒன்று சொல்ல முடியாது, அதான் சொல்லுவோம். ஆனா தொடங்கும் போது அவங்களுக்கு சும்மா எதுக்கும் தேசக்கூடிய அம்மா அது ஒரு வார்த்தை சொல்லி பாடல் அப்படி கேட்கலாம் ஆகிது. அப்ப இந்த மாதிரி பண்பாடு மூமின்கள்ட்ட வரக்கூடாது. பயனற்ற பேச்சுக்களை பேசக்கூடாது. கஞ்சத்தனம்ன்றது பொல்லாத சாமம் அது வரக்கூடாது. முகஸ்துதி என்ற பண்பாடு மனுஷன்ட்ட வரக்கூடாது. இது மாதிரி இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் அடிக்கடி சொல்லப்படுறது. நான் மேல சொன்னது எதுக்கு நான் கொஞ்சம் ரப்பா சொன்னேன், அது எங்களோட உறவுகளை கொஞ்சம் பாதிக்கும். எங்களோட உறவுகளை, எங்களோட அன்புகளை, எங்களோட பரஸ்பரத்தை உடைக்கிற மாதிரி விஷயங்களை தான் நான் இன்னைக்கு அழுத்தம் கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் இவ்வளவு உங்களுக்கு சுருக்கமா சொன்னது போதுமாக இருக்கின்றது. அடுத்த இன்ஷால்லா நாளை அமர்வுல நாங்கள் முன்னோடிகளும் முன்மாதிரி. நமக்கு முன்னோடிகள் யார்? நம்ம நிறைய பேர் முன்னோடிகள் நினைக்கிறோம். அவங்கள முன்னோடிகள் இல்லை. நமக்குரிய முன்னோடிகள் நம்ம பார்த்து இவங்கள மாதிரி நம்ம ஆகணுமே என்று நினைக்கிறதுக்கு நமக்கு முன்னோடிகள் இருக்கிறாங்க. முன்மாதிரிகள் அவங்க தான் நமக்கு முன்மாதிரியின் அடிப்படையில சிலர் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இந்த கருப்பொருள நான் கிட்டத்தட்ட ஒரு 6 நபித்தோழர்களை பத்தி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கருப்பொருள் முன்னோடிகளும் முன்மாதிரிகளும் இந்த கருப்பொருள்ல 6 நபித்தோழர்களை பத்தி, ஏன்னா நம்மளுக்கு அது நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. சில நேரம் கொஞ்சம் சில சம்பவங்கள் நீங்க கேட்டதா கூட இருக்கலாம். ஆனா ஒரு செய்தியை திருப்பி கேட்கறதால நம்ம உள்ளத்துல இன்னும் அது ஆழமாக பதியும். அந்த அடிப்படையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பற்றி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாளைக்கு சொல்லலாம் என்று நான் நினைத்திருக்கிறேன். அல்லாஹு தஆலா அதுக்குரிய ஆரோக்கியத்தையும் வாய்ப்பையும் நல்ல அறிவுத்திறனையும் சிந்தனையும் நமக்கு தரணுன்றதை அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சகோதரர் ஜக்கரியா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முடிச்சு வைப்பாங்க. அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாகூல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.